நான் எங்கேயோ படிச்ச இந்த வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னா, பேதமில்லா பூமியில் பேருதவி செய்தவர்கள் அந்நியர்கள். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு இயல்பாவே கிடைச்சிடும். ஆனா முன்ன பின்ன பழக்கமே இல்லாத ஒருத்தங்க நம்மள சும்மா சாதாரணமா கடந்து போகாம ஒரு ஃபியூ மினிட்ஸ் என்கிட்ட நின்னு பேசினது கூட நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஸ்மால் பிசினஸ்க்கு பிக்கஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது மணி கிடையாது, அந்த மக்களுடைய கனெக்ஷன் தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாரும் ஏதோ ஒரு வகையில பிஸியா இருக்கோம், எங்காவது ஒரு பக்கம் போகிறோம், ஏதாவது ஒன்று திங்க் பண்ணுறோம், ஏதாவது வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த ரஷ்ஷில் இருந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிரேக் எடுத்து என்னை பார்த்து நின்று பேசி போனவங்க அத்தனை பேர்த்துக்கும் என்னோட ஹோல் ஹார்ட்டட் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். முக்கியமாக சகோதரர் நெதர்லாண்ட்ஸ் தமிழன் அவர்களையும் சகோதரி தனுஜா சிங்கம் அவர்களும் கொடுத்த சப்போர்ட் கடலினும் பெரிதுதான். என்னுடைய தூரிகை ஸ்டால்ல தமிழ்நாடு தமிழ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு டச் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து செய்யும்படி மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. எல்லாரும் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டும் மோட்டிவேஷனும் வெறும் தனிப்பட்ட முறையில மட்டும் இல்லாம அது தமிழ் மேல இருக்கிற அன்பு, தமிழ்நாட்டு மேல இருக்கிற பாசம், ஒவ்வொருத்தரும் தமிழ் மேல வச்சிருக்கிற உணர்வு தான் சப்போர்ட்டாவும் மோட்டிவேஷனாவும் என்கிட்ட வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம்.